இந்த வீடியோவில் HMO தியரி, அதாவது ஹக்கல் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் இருந்துட்டு இந்த பியூட்டாடையின் பென்சின் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். 4 sir. அப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. அப்போ பை எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன வந்துடும், 4 பை எலக்ட்ரான்ஸ் ஆர் present in butadiene. In butadiene, how many molecular orbitals are formed from the pi system according to HMO theory? 4 sir. 4. நம்ம அதான் பார்த்தோம். butadieneல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் நமக்கு இதுல உண்டு? 4. 2 sir. pi system மட்டும் தான் சொல்லிட்டு. How many molecular orbitals? அதாவது என்னன்னு கேட்டிருக்கு, molecular orbitals. அப்போ ஒவ்வொரு கார்பனுக்கும் என்ன உண்டு, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் உண்டு? 4 பை எலக்ட்ரான்ஸ் உண்டு. 4 பை எலக்ட்ரான்ஸ் உண்டு. ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் கண்டிப்பா என்ன ஒவ்வொரு ஆர்பிட்டல் உண்டு, மாலிகுலர் ஆர்பிட்டல். அப்ப எத்தனை வந்துடும் நமக்கு? 4 molecular orbitals are found from pi system according to HMO theory. சரிங்களா? ஓகே. So butadiene has 4 carbon atoms, each contributing 1 p orbital. அப்ப எல்லாம் கம்பைன் ஆகும் இல்லையா? எல்லாம் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? 4 pi molecular orbitals அதில் கிடைக்கும். What is the highest occupied molecular orbital in butadiene? Psi 2 sir. Psi 2 sir. Psi 2 என்ன கேட்டிருக்கு, இதுல ஹோமோன்னு கேட்டிருக்கு இல்லையா? ஜென்ரலா கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம், Psi 4 அப்படிங்கிறத போட்டுடலாம். இப்போ ஹோமோல என்ன வரும் நமக்கு? Psi 1, Psi 2. Psi 2. அடுத்தது Psi 3, Psi 4 என்ன ஆயிரும் நமக்கு? ஆன்டிபாண்டிங். ஆன்டிபாண்டிங் மேல உள்ளது 2 ஆன்டிபாண்டிங், கீழே உள்ளது 2 என்னது? அப்போ பாண்டிங் MO. சரிங்களா? அடுத்தது பாருங்க, which of the following molecules follows Huckel's 4n+2 pi electron rule? Benzene sir. ஓகே, பென்சின் ஃபாலோ ஆகும். மற்றது என்ன செய்யாது, அங்க வந்துட்டு இந்த 4n+2 ரூல் வந்துட்டு ஃபாலோ ஆகாது. சரிங்களா? பென்சின் இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? 4n+2 என்ன வந்துடும், இதுல 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்துடும். 4n is equal to 6 minus 2 4 வந்துடும். அப்போ n is equal to 4/4 1. அப்போ என்ன மீனிங், அப்போ இதுல வந்து 1 0 1 2 3 எல்லாமே என்னதுதான், அப்போ ஹக்கல்ஸ் ரூலை ஒபே பண்ணும். According to HMO theory, how many pi molecular orbitals are present in benzene? 6 sir. 6 sir. அப்ப அங்க 6 கார்பன் ஆட்டம்ஸ் உண்டு, 6 பை எலக்ட்ரான்ஸ் உண்டு. அப்ப கண்டிப்பா அங்க எத்தனை இருக்கும்? 6 பை மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் அங்க இருக்கும். Benzene has 6 p orbitals which combine to form 6 pi molecular orbitals. The energy levels in benzene based on HMO theory are distributed as. அப்ப எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தோம் அங்க பென்சின்ல, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? Option B sir. Why option B? அல்ல டீஜெனரேட் வந்து 2 இருந்துச்சுல சார். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் கீழே நம்ம 1 பார்த்தோம், Psi 1 பார்த்தோம். அடுத்தது என்ன? Psi 2 Psi 3 இல்லையா? அடுத்து வந்து Psi 2 Psi 3. அடுத்து என்ன? Psi 4 Psi 5. அடுத்து என்ன வரும்? Psi 6. Psi 6 sir. அப்போ இந்த ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா டீஜெனரேஷன். அப்ப இந்த Psi 1 and Psi 6 பாத்தீங்கன்னா நான். அப்ப 2 degenerate pairs and 2 non-degenerate orbitals. சரிங்களா? ஓகே. இப்போ 2 degenerate, அடுத்தது என்ன? இங்க ஒரு non-degenerate, அடுத்து ஒரு non-degenerate. டோட்டலா எத்தனை அப்போ? 2 non-degenerate orbitals நமக்கு அங்க இருக்கும்.